அமெரிக்காங்கிற ஒரு சூப்பர் பவரான நாடு ஒரு நாட்டின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய சப்போர்ட்டையும் செலுத்திட்டு இருக்கு. அந்த நாட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மிலிட்ரியை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு இருக்குது அமெரிக்கா. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முழுமையான மிலிட்ரியை ரிட்டர்ன் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்கிற ஒரு நாட்டில் ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது? இப்போ தாலிபான்ஸ்குள்ள அவங்களுக்கும் நிறைய விதமான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதில் தாலிபான்ஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் பிளேஸை வந்து தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தானில் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்கிற மீடியாஸ் எல்லாமே கண்டிஷன் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அது எப்படிங்க? ஆல்ரெடி ஒரு நாட்டில் மிகப்பெரிய கவர்மெண்ட் இருக்குது, நல்லா சப்போர்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் மற்ற நாடுகளை சேர்ந்த தாலிபான்ஸ் எப்படி வந்து அதை அட்டாக் பண்ணாங்க, அதை எப்படி தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க? சொல்லப்போனால் கூடிய விரைவில் தாலிபான்ஸ் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடி தமிழ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாசமிகு தமிழ் உறவுகளுக்கு யூடி தமிழாவின் அன்பு வணக்கங்கள். ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் இவங்களுக்குள்ள பிரச்சனை பற்றி ஏப்பா நம்ம பார்க்கணும்? உலகத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஒலிம்பிக்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் போயிட்டுருக்கு. நீ ஏன் ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ பற்றி பேசுன்னு கேட்டால், ஆப்கானிஸ்தான்ங்கிறது ஒரு நாடு மிகப்பெரிய போர்களையும் மிகப்பெரிய சம்பவங்களையும் செஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய இன்னைக்கு நிலைமையை பார்த்து உலக நாடுகளே ரொம்பவே பாவப்படுற நிலைமையிலுக்கு இந்தியா ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதோடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தாலிபான்ஸ் அங்கே ஆக்குப்பை பண்ணாங்கன்னா இந்தியாவோட ஆல்மோஸ்ட் பார்டரில் தான் அவங்களுடைய ஆக்குப்பை எல்லாம் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவோட வளர்ச்சியிலையும் கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்தியாவும் பயப்படுறாங்க. ரீசெண்டாக தனிஷ் சித்திக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டை அங்கே தாலிபான்ஸ்னால ஆப்கானிஸ்தான் கொல்லப்பட்டார். இது உலக நாடுகளில் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்ட ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஆனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபார்மர்ஸ் ஆஃப் ப்ரோட்டஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி கொரோனா இஷ்யூ ஆகட்டும், மைக்ரண்ட் கிரைசிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை தன்னுடைய ஃபோட்டோஸ் மூலமாக உலக நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு படமே கதை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் இப்போ இல்லை. அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் கூட தாலிபான்ஸ். அவர் கொல்லப்பட்டதால் அவரை பார்த்து நிறைய விதமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை கிரேவ்யார்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய விதமான சூப்பர் பவர் கொண்ட கண்ட்ரிஸ் 19ஆம் நூற்றாண்டில் எப்படி நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அட்டாக் பண்ணி தன்னுடைய பவர் எடுத்துக்கிச்சோ, அதே டைமில் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. ஆனால் இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவை பிடிச்சது. ஆனால் அங்கே ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய சூப்பரான நாடாக இருந்தால் எங்களுக்கு என்ன, எங்கிட்ட இருக்கிற பவர் வச்சு உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணி அந்த போரில் ஜெயிச்சு இருக்கிறாங்க. அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியனை சேர்ந்த எம்பையர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணப்போ கூட அதையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சோவியத் யூனியன் சேர்ந்த படைகள் மட்டும்தான் 9 வருஷம் ஆப்கானிஸ்தான் தாக்கு பிடிச்சாங்க. அவங்களாலே முடியல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. 21ஆம் நூற்றாண்டுகளில் யூஎஸ் கவர்மெண்ட் தான் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் என்ன, 20 வருஷம் நாங்கள் உங்க கூட இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தோல் மேலே தோல் போட்டு கைப்பட்டாலும் நீங்கள் வேணாம், நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தாலிபான்கள் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானில். இதனால 20 வருஷமாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரு நாட்டை விட்டு தன்னோட சொந்த மிலிட்ரியை யூஎஸ் கவர்மெண்ட்டே ரிட்டர்ன் எடுக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய மிலிட்ரி இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அவங்களாலே எதுவும் பண்ண முடியலன்னு கேட்டால் அதுக்கு பதில் காணாங்க. மெக்கன்டோனியன் ரூலரான அலெக்சாண்டர் அவர் தான் ஆப்கானிஸ்தானை சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சவரும் சொல்லலாம். அரேபியன் ரூலர்ஸ் ஆகட்டும், மங்கோலியன் ரூலர்ஸ் ஆகட்டும், முகலாய ரூலர்ஸ் ஆகட்டும், நிறைய விதமான படைகள், நிறைய விதமான நாட்டை சேர்ந்த மன்னர்கள் கண்டினியூஸாக ஆப்கானிஸ்தானில் படை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம்ப்பா, திருப்பி நாங்கள் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைக்கு கரெக்டான நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சொல்லலாம். கண்டினியூஸாக எவ்வளோ படைகள் வந்தாலும் கண்டினியூஸாக இவங்க போர்களை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே ஃபேமஸான அவுரங்கசீப் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கிங்கான ரஞ்சித் சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஆப்கானிஸ்தானில் கண்டினியூஸாக படையெடுத்தாங்க. நிறைய விதமான வெற்றிகளும் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் அவங்க ஆப்கானிஸ்தானோட படை கொஞ்சம் கூட தளரவே இல்லை. என்னைக்காவது நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக போரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வரலாறுகளை மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது ஆப்கானிஸ்தானில். இது கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 1800களில் வெஸ்ட் ரஷ்யன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், ஈஸ்ட் ரஷ்யன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான எம்பையர்ஸ் கண்டினியூஸாக ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுக்கிறாங்க. லைக்வைஸ் அதே டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியா மேலே படையெடுக்கிறாங்க. இந்தியா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருந்து. ஆனால் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அந்த மாதிரி இல்லைங்க. அதன் பிறகு அலெக்சாண்டர் வந்து ஆப்கானிஸ்தான் படையெடுக்கிறாரு. அவரை பார்த்து அவருடைய அட்டாக்கையும் அவருடைய விடாப்பிடியான தன்மையும் பார்த்து உலக நாடுகளில் வியந்து போகுது. அவரை பற்றி ஒரு புக்கு கூட ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது என்னன்னா தி டிராவல் டு பொக்காரியா. அந்த புக்கில் ஆப்கானிஸ்தானோட வரலாறுகளை பற்றியும் ஆப்கானிஸ்தானோடைய வெற்றிகளை பற்றியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் வந்து அந்த புக்கையும் படித்து பார்த்துருங்க. 1838களில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னுடைய மிகப்பெரிய படையை ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் ரொம்ப ரொம்ப சின்ன மிலிட்டரி கொண்டது. இப்போதைக்கு இங்கே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எமர்தாஸ் முகமது. அவர் தான் அந்த சின்ன படையை வச்சு எப்படி பெரிய படையான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிளான் பண்ணுறாரு. ஆப்கானிஸ்தானில் படை எதுவும் பெருசாக இருக்காதுங்க. அதனால அங்கங்கே சின்ன சின்ன வில்லேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால செதறி கிடைக்கிற மக்களை
தன்னுடைய ஈஸியான டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி, அதாவது தகவலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணி அங்கங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்டோட படைகளை தடுத்து நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்தந்த படைகளை அழிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட படை மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் வார்ஸ் மட்டுமே நடந்துருந்தப்பா. எத்தனை வாரம் தான் அவங்க சந்திச்சாங்க பார்த்தீங்கன்னா 1839 1942 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல தி ஆங்கிலோ ஆப்கானிஸ்தான் வார் நடந்தது. இதுல ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றாங்க. இதுதான் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிட்டர்ன் அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் வாரா பார்க்கப்பட்டுச்சு. அதன் பிறகும் அவங்க சும்மா இருப்பாங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னோட மொத்த பேக்கப்பையும் எடுத்துட்டு 1978 இருந்து 1980 வரைக்கும் திரும்ப ஆப்கானிஸ்தான் மேல போர் செய்றாங்க. மிகப்பெரிய படையை கொண்டு அட்டாக் பண்ணதுனால ஆப்கானிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுடைய படை வீழுது. அப்போ பிரிட்டிஷ் தன்னுடைய கவர்மெண்ட்டை அங்கே நிலைநாட்டுது. ஆனால் அவங்க சர்வாதிகாரம் பண்ணல. ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் அடிமைகளை நடத்த விரும்பல, அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள் தரப்படும், ஆனால் அதோடைய ரூலராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஆப்ஷனை கொடுத்தாங்க. 1893 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில ஒரு பார்டர் லைனை டிரைவ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துரண்ட் லைன். இந்த துரண்ட் லைன் தான் அந்த எல்லை பகுதிகளை மாற்றி அமைச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய சில நாடுகளோட பார்டர்ஸே இந்த மாதிரியான கண்ட்ரிஸ், அதாவது பிரிட்டிஷ் மாதிரியான நாடுகள் தன்னுடைய படையை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இதனால அந்த பார்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது ஃபைனலிஸ்டாக பண்ணப்பட்டுருது. 1907 ரஷ்யன் கண்ட்ரிஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால திரும்பவும் நாங்கள் படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் திரும்ப தன்னுடைய படையை மீட்டெடுக்கிறாங்க. 1918 கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் நடக்குது. அங்கே லினன் அவர்கள் அப்போ தான் கம்யூனிஸ்டோட மிகப்பெரிய பவராக மாறிட்டு இருக்காரு. அதோடைய இம்பாக்ட் ஆப்கானிஸ்தானிலும் காட்ட ஆரம்பிச்சது. இது சரியில்லையாப்பா, இந்த மாதிரியான ஆப்கானிஸ்தானில் கம்யூனிசம் பேசுகிறாங்க, இது சரியான வழியாக இருந்தால் பரவாயில்ல, அதில் நிறைய விதமான ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட சப்போர்ட்னால திரும்ப தன்னுடைய 3rd ஆங்கிலோ ஆப்கானிஸ்தான் வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னுடைய முழு ஃப்ரீடமை ஆக்குபை பண்ணிக்கிச்சு ஆப்கானிஸ்தான். இந்த முழு ஃப்ரீடமை எடுத்ததுக்கப்புறம் யாரோடைய கண்ட்ரோலும் ஆப்கானிஸ்தானில், யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் ஆப்கானிஸ்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மிகப்பெரிய படையை திரட்டி தானே திரும்ப ஆப்கானிஸ்தான் பிடிச்சாங்க. அப்புறம் எப்படி 3rd ஆங்கிலோ ஆப்கானிஸ்தான் வாரில் வந்து அவங்க தோத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும். அதே சமயம் அவங்க வழிவகுத்த துரண்ட் லைனை யாரும் அதை டிஃபீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட பிளானாக இருந்தது. தட் மீன்ஸ் லேண்ட் எக்ஸ்டென்ஷனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்பவே அழகாக பண்ணிட்டாங்க. அதில் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மட்டும்தான் அவங்க முடிவாக இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு போரில் தோக்கிறதோ இல்லை போரை விட்டு கொடுக்குறதோ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால ரொம்பவே மெல்லமாக ஏதோ தோத்து போகிற மாதிரியே விட்டு கொடுத்துட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது தெரியாமல் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் வின்னரு, இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய லேண்ட் ஆகட்டும், அவங்களோட சொத்துக்களாகட்டும் நிறையா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கடத்திட்டு போயிட்டாங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியல. ஆப்கானிஸ்தானோட வரலாற்றிலே மிக சிறப்பான மன்னர்கள் லிஸ்ட்டில் 1923 அமனுல்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிங் தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின கிங்காக பார்க்க போகிறாரு ஆப்கானிஸ்தானில். இந்த ஆப்கானிஸ்தான் கிங்ஸ் லிஸ்ட்டில் இவர் ஏன் ஸ்பெஷலாக பார்க்க போகிறாருன்னா, இவர் எவ்வளோ விதமான செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய படை இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்த ஒரு மன்னர்களாக இருந்திருக்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக அவர் ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது ஏன் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ராஜாக்கள் ஒரு திருமணம் இல்லை பல திருமணங்கள் செஞ்சுக்கிட்டு ரொம்ப உல்லாசமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற முறைப்பாட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வழி வச்சு அந்த மெத்தடை நான் மட்டும் இல்லை நாட்டு மக்களும் ஃபாலோ பண்ணு சொல்லி அவங்க மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தின மிகப்பெரிய ராஜாவை பார்க்க போகிறாரு ஆப்கானிஸ்தானில். அது மட்டும் இல்லை, அங்கே ட்ரெஸ் கோட்ஸும் நிறையா இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ் கோட்ஸையும் அவாய்ட் பண்ணி எல்லாமே சகஜமாக பழகுங்க, அதில் எந்த தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்லை அவரோட மனைவியும் அரசாங்கத்தில் பொறுப்பேற்றுக்கிட்டு ஆப்கானிஸ்தான் நாட்டை ரொம்ப நல்லபடியாக வழிவகுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆட்சி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதனால நம்ம அங்கே போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அமனுல்லா கானும் அவருடைய மனைவியும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ரெவல்யூஷனுக்காக வந்திருக்காங்க. அந்த டைமில் அமனுல்லா கானுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மும்பையில் பிறகுது. இந்தியாவில் மும்பையில் பிறந்ததால் அவங்களுடைய வாழ்க்கையோட முறையை மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவோட பாசம் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆப்கானிஸ்தான் சேர்ந்த ஒரு மன்னர் இந்தியா மீது இருக்கக்கூடிய பற்றுனால தன்னுடைய சொந்த மகளுக்கு பேர் இந்தியான்னு வச்சிருக்கிறாருங்க. இது வரைக்கும் ஹிஸ்டரியில் இந்தியான்னு பேருக்கூடிய ஒரு சில நபர்களை இவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறாங்க. அந்த பிரின்சஸ் இந்தியா இப்போ எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்காங்க. உண்மையில இப்பவும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த பிரின்சஸ் இந்தியா இப்போ வயசு அவங்களுக்கு 92 ஆகுதும் இப்போவும் இந்தியாவோட ஞாபகங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லலாம். இந்த அமனுல்லா கான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் வந்ததுனால ஆப்கானிஸ்தானோட நல்லாட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்காக நதீஷா அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய ரூலர்கிட்ட தன்னுடைய பொறுப்பு கொடுத்துருவாரு அமனுல்லா கான். இவர் 1933
தன்னுடைய பதவியை தன்னுடைய மகன்கிட்ட கொடுக்குறாரு வயதின் காரணமாக. இந்த நதீஷாவோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஷா. இவர் தான் ஆப்கானிஸ்தான மிகப்பெரிய வளர்ச்சியில் பெரிய பங்கு வகித்தாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மாடர்னான ஆப்கானிஸ்தான் வளர்க்க மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். இந்தியா தன்னுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக போராடி வெற்றி பெற்ற டைமில் 1947 இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில, தட் மீன்ஸ் பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன டைமில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒரு லைன் வரையப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரான் லைன். அது இன்டர்நேஷனல் பார்டராக பார்க்கப்படுது. இந்த உரான் லைன் மூலமாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய பார்டர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த பார்டர்னால பாகிஸ்தானில் இருந்து வாழ்ந்த ஆப்கானிஸ்தான் சேர்ந்த நிறைய விதமான மக்கள் அங்கேயே தங்க வேண்டியதாக போயிடுது. இதனால ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படுது. தன்னுடைய நாட்டை சேர்ந்தவங்க, தன்னோட இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த லேண்டை சொந்தம் கொண்டாடுறதோ இல்லாமல் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தான். இப்படியே போயிட்டு இருந்த ஆப்கானோட வரலாற்றை 1964 ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மற்ற நாடுகள் போலவே அவங்களும் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1965 கண்டக்ட் பண்ண பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிஸும் செப்பரேட்டாக நிற்கிறாங்க. அதன் பிறகு 1973 தாவூத் கான் அப்படிங்கிறவர் பிஎம்ஓ பொறுப்பேற்றுக்கிறாரு ஆப்கானிஸ்தான் நாட்டுக்காக. அவருடைய பங்கு தான் ஆப்கானிஸ்தானில் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காக இருந்துச்சு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவல்யூஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கு தாவூத் கான் போட்ட அடித்தளம் தான் மிகப்பெரிய உண்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானோட எக்கனாமிக் வளர்ச்சிக்காகட்டும், மிலிட்ரியோட டிஃபென்ஸ்க்காகட்டும், அதே மாதிரி மிகப்பெரிய நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய மக்களுடைய செல்வங்களாகட்டும், இது எல்லாத்துக்கும் ஆப்கானிஸ்தான் முன்னாள் பிஎமான தாவூத் கான் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கிறாரு. நிறைய விதமான ஃபால்ட் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் அவர் பண்ண நிறைய தரமான சம்பவங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோட முடிவில் ஆப்கானிஸ்தான் பற்றியும் ஆப்கானிஸ்தானோட வரலாறுல என்ன விதமான நல்ல ஆட்சிகளை பார்த்துருக்காங்க, ஆப்கானிஸ்தான் எந்த விதமான படைகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரீஃபாக பார்த்துருந்தோம். ஆனால் ஆப்கானிஸ்தானோட இத்தனை வருஷம் வரலாற்றில் இந்த ஒரு வீடியோ பார்த்தலாமான்னு கேட்டால் முடியவே முடியாதுங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் பற்றின மிக தரமான சம்பவங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும். யூடி தமிழ் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.